ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநீவி கதைகளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளில் என்ன தலைப்பில் நம்ம கதைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ், மாடிக்கு எத்தனை படிக்கட்டுகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்ப்போம். ஒரு நாள் சக்கரவர்த்தி மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அவர் திடீரென்று பீர்பாலிடம், பீர்பால், உன்னுடைய மனைவியின் கைகளில் எத்தனை வளையல்கள் இருக்கின்றன என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் பீர்பால் திகைத்துதான் போனார். இவ்வளவு நாட்களாக குடித்தனம் நடத்தியும் வளையல்களை பற்றி அவர் அறிய வேண்டும் என்று எண்ணவில்லை. எனவே அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன பீர்பால், காலையில் காபி சாப்பிடுவதிலிருந்து மாலை வேளையில் தேநீர் அருந்துவது வரை எத்தனை முறை தண்ணீர் என்றும் மோர் என்றும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட்டிருப்பாய். அப்போதெல்லாம் அவர்களுடைய கைகளில் எத்தனை வளையல்கள் போட்டிருக்கிறார்கள் என்று நீ பார்ப்பதில்லையா என்று கேட்டார் அக்பர் சக்கரவர்த்தி. உண்மைதான், காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ முறை மனைவி கைப்பட நீர் வாங்கி குடிக்கிறேன். ஒரு முறை கூட வளையல்கள் எத்தனை என்று பார்க்க வேண்டும் என்று எண்ணவில்லை என்று தன் கவனக்குறைவை ஒப்புக்கொண்டார் பீர்பால். பீர்பால் தன்னுடைய கவனக்குறையை ஒத்துக்கொண்டார். அது சரி சக்கரவர்த்தி அவர்களே, காலையிலிருந்து மாலை வரை எத்தனை முறை உங்கள் தாடியை தடவுகிறீர்கள்? உங்கள் தாடியில் எத்தனை உரோமங்கள் உள்ளன என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா என்று பீர்பால் கேட்டார். இவ்விதமாக பீர்பால் கேட்கவும், பீர்பால், தாடியில் உள்ள உரோமங்களை யாரால் எண்ண முடியும்? நான் உன் மனைவியின் கரங்களில் உள்ள வளையல்களை பற்றி கேட்கவும் நீ விதண்டாவாதத்திற்காக இவ்விதம் கேட்கிறாய் என்று எண்ணுகிறேன் என்றார் அக்பர் சக்கரவர்த்தி. சரி, தாடியில் உள்ள உரோமங்களை பற்றி கூற வேண்டாம். பல முறை மாடிப்படிகளில் ஏறி இறங்குகிறீர்கள். படிகளில் எண்ணிக்கையை நினைவுபடுத்தி கூற முடியுமா என்று கேட்டார் பீர்பால். சக்கரவர்த்தியால் பதில் கூற முடியவில்லை. என்ன அரசே, வளையல்களை விடவும் மாடிப்படிகள் பெரியதல்லவா? ஏன் தங்களால் கூற முடியவில்லை? நாம் எதை முக்கியம், அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு எவை தேவைப்படுகின்றன என்று கருதுகிறோமோ அவைதான் பொதுவாக நம் நினைவில் நிற்கும். வளையல்களும் மாடிப்படிகளும் நினைவில் நிற்காத காரணம் இதுதான் என்று பீர்பாலே கூறிக்கொண்டார். அதை சக்கரவர்த்தியும் ஒத்துக்கொண்டார். என்ன குட்டீஸ், அக்பர் பீர்பால் கதை எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.